Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருவேப்பிலை சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினைக்கும் சமைக்கிற பெரும்பாலான உணவுப் பொருட்கள்ல கருவேப்பிலையை சேர்க்கறது வழக்கமா இருக்கு. பொதுவாகவே கருவேப்பிலை இருக்குல்ல, அது உணவுல நல்ல மணத்துக்காக சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பொரியல், குழம்பு, தாளிக்கிறப்ப கருவேப்பிலை இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு கருவேப்பிலையை நம்மளோட உணவு வகையில சேர்த்து வச்சிருக்கோம். குறைஞ்ச விலையில கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையில இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் கருவேப்பிலையில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கருவேப்பிலையில நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, கார்போஹைட்ரேட், விட்டமின் சி இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நிறைய இருக்கு. இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இளநரை பிரச்சனையை குணமாக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மள பலருக்கும் சின்ன வயசுலேயே தலைமுடி நரைச்சிருது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஆரோக்கியமற்ற உணவு முறை தான். இந்த நிலையில கருவேப்பிலை இளநரைக்கு ஒரு சிறந்த மருந்தா பயன்படுது. நம்ம தலைமுடி நரைச்சு விடாம பாதுகாக்கிறதுக்கும் வலுவடைகிறதுக்கும் கருவேப்பிலையை உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். முடி கொட்டுதல் மாதிரியான பலவிதமான தலைமுடி பிரச்சனைகளும் நாளடைவில் குணப்படுத்த கருவேப்பிலை ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கருவேப்பிலையை பச்சையாவே கழுவிட்டு சாப்பிடுறது நம்ம உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரும். செரிமானத்தை சீராக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள்லாம் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதன் காரணமாக தான் கருவேப்பிலையை பெரும்பாலான உணவுப் பொருட்களில் சேர்த்து சமைச்சிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை உறிஞ்சி கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுனால கருவேப்பிலையை பயன்படுத்தியிருக்காங்க. உடல் எடையை அதிகரிக்காமல் பாதுகாக்கிறதுக்கும் கருவேப்பிலை பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்கலாம் கருவேப்பிலையை பொடி செஞ்சும் உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த கருவேப்பிலையில நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால உணவு செரிமானம் சீராகும். ரத்த சோகையை குணமாக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில இரும்பு சத்து, போலிக் ஆசிட்ல அதிக அளவில் இருக்கு. இந்த போலிக் ஆசிட் இருக்குல்ல, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கப்ப ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உதவும். ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி உணவில் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு வரதன் மூலமாக ரத்த சோகையை ஓட ஓட விரட்டலாம். ரத்த சோகை வராமையும் தடுத்துக்கலாம். சர்க்கரை நோயை குணமாக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிற நீரிழிவு நோயை குறைக்கும். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவை ரத்தத்தில் சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவில் கருவேப்பிலையை அதிக அளவு சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப சர்க்கரை நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை கூட குறைச்சிக்கலாம். அதே போல் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அதுவும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சீராக வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்சுலினோட அளவை சீராக வைக்கிறதுக்கும் உதவுது. நீங்கள் அடிக்கடி கருவேப்பிலையை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு நோயை விரட்டிடலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த கருவேப்பிலை ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஹெச்டிஎல் அதிகரிக்கிறதுக்கும், நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அது இதய ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உணவில் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி தினமும் மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலையை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பார்க்குறது. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.